11th ஸ்டாண்டர்டுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19th ஸ்டார்ட் ஆகுது, 27th முடியுது. லீவ் எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க, லீவே இல்லாமல் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லா லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாங்கள் குவார்டர்லிக்கு என்ன வரப்போகுதுன்ற மாதிரி லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். அதை மட்டும் படித்தாலே அப்படியே எல்லாமே வந்துடும். மார்னிங்கா ஈவினிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. 1:30 4:30. ஃபர்ஸ்ட் ஆனால் 1:15 நீங்கள் கிளாஸுக்கு போயிடணும். கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு மார்னிங் எக்ஸாம் இருக்கு. 9:30 அவங்க உள்ள போயிடணும். 9:30 இருந்து 9:45 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றது, அந்த ஆன்சர் பேப்பர்ல மற்ற டீட்டெயிலாம் ஃபில் பண்றது அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 9:45 இருந்து 12:45 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா எக்ஸாம் நடக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 அன்னைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் உங்களுக்கு லீவ் இருக்கு. அதுக்கப்புறம் 24 லீவ் கொடுத்துருக்காங்க. 24 பயாலஜி, பாட்னி, பிசினஸ் மேக்ஸ் அந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு லெசனுக்கும் என்ன படிச்சா கண்டிப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி டைரக்டா கொடுக்க போறோம். சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.